நம்ம வந்துட்டு சிஷாப் டியூட்டோரியல்ற கிளாஸில் 2வது கிளாஸில் வந்து இருக்கோம். டுடே செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டூடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுற அப்படி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் விஷுவல் ஸ்டூடியோன்னு சர்ச் பண்ணுங்கள். விஷுவல் ஸ்டூடியோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா முதலாவது விஷுவல் ஸ்டூடியோ IDN கோட் எடிட்டர் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படின்னு வந்துருங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அப்படி வரும். இதில் வந்து டவுன்லோட் விஷுவல் ஸ்டூடியோன்னு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் விஷுவல் ஸ்டூடியோன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். இதை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது இப்போ இதில் செட்டப் டவுன்லோட் ஆகிருக்கும், அதை வந்து இன்ஸ்டாலில் டவுன்லோட் ஆகிருக்கும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த இன்ஸ்டால் பண்ணால் அது இப்படி வந்துருக்கும். இது நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதால் இப்படி வந்து இது விஷுவல் ஸ்டூடியோ இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்போ நான் இப்போ டவுன்லோட் பண்ணதால் இதை மோடிஃபைன்னு கொடுத்துட்டேன். மோடிஃபைல வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணது வந்து வரும்னு காட்டுறேன். அடுத்தது வந்துட்டு இதில் வந்துட்டு என்னத்தை சிஷாப்பில் என்னென்ன யூஸ் பண்ணலாம், சிஷாப்பில் வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு இதில் காட்டுறீங்க. என்ன சிஷாப்பில் வந்துட்டு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிஷாப்பில் வந்துட்டு விஷுவல் ஸ்டூடியோ அந்த ஐடியில் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த விஷுவல் ஸ்டூடியோவில் வந்துட்டு சிஷாப் வந்துட்டு என்ன சிஷாப், C++, விஷுவல் பேசிக், ஜேஷாப் இப்படி விஷுவல் ஸ்டூடியோவில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு அந்த இன்ஸ்டாலர் பார்ப்போம். வந்து இன்ஸ்டாலரில் வந்துட்டு என்ன இன்ஸ்டாலரில் வந்துட்டு SNet வெப் டெவலப்மெண்ட், அடுத்தது வந்துட்டு Azure டெவலப்மெண்ட், பைத்தன் டெவலப்மெண்ட், Node.js டெவலப்மெண்ட், நெட் மல்டி பிளாட்ஃபார்ம் ஆப் UI டெவலப்மெண்ட், நெட் டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் இப்படி நிறைய வந்துட்டு நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும். நமக்கு இப்போ வந்துட்டு என்ன தேவை அப்படின்டா சிஷாப் வந்துட்டு சிஷாப்பில் நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு தேவையானது வந்துட்டு இந்த நெட் மல்டி இதைத்தான் நம்ம இது அப்புறம் .NET மல்டி பிளாட்ஃபார்ம் ஆப் UI டெவலப்மெண்ட் இதையும், அடுத்தது வந்துட்டு என்ன .NET டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்டும், அடுத்து விஷுவல் ஸ்டூடியோ எக்ஸ்டென்ஷன் டெவலப்மெண்ட் இது மூணையும் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்றால் இதையும் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இதில் வந்து இன்ஸ்டால் டவுன்லோட் ஆல் தென் இன்ஸ்டால் கொடுத்தீங்கண்டா இது இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதால் இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதை மாடிஃபை பண்ண தேவையில்லை, விட்டுடுறேன். இப்போ நான் இப்படி ஒன்று வரும். இதில் வந்துட்டு நான் கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட் அப்படி கொடுத்தேன்டா கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட்னு வரும். இப்போ வந்து நான் ஏற்கனவே இப்படி வந்ததில் வந்து ஓப்பன் ரீசெண்ட் அப்படின்னு வந்து இது வந்துட்டு நான் ரீசெண்டாக செஞ்ச ப்ராஜெக்டாக மட்டும் காட்டும். நான் அவ்வளோ ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தேன்டா இந்த ப்ராஜெக்டாக மட்டும் காட்டும். இதை ஓப்பன் பண்ணி நான் இந்த ஓப்பன் பண்ணி இதை கிளிக் பண்ணி நான் ரீசெண்டாக செஞ்ச ப்ராஜெக்டாக மட்டும் பார்க்கலாம். இப்போ கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட்டு போனேன்டா கிரியேட் a நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி அதில் வந்து நான் கன்சோல் அப்ளிகேஷனில் நான் வந்துட்டு அப்ளிகேஷன் செய்ய வேண்டும்டா நான் அந்த கன்சோல் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு போவேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எப்படி செய்கிற, இதுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி டெவலப் பண்ணுற அப்படி பார்க்க போகிறோம். அதனால் நம்ம வந்துட்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்குரிய என்னென்னா விண்டோஸ் ஃபார்ம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். விண்டோஸ் ஃபார்ம் ஆப் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் இப்படி வரும். இதில் வந்துட்டு விண்டோஸ் ஃபார்ம் ஆப் நெட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற இதை கிளிக் பண்ணி போனால் இப்படி வரும். இதில் வந்துட்டு இப்படி வரும், இப்படி வந்து ஷோவாகும். இதில் வந்து விண்டோஸ் ஃபார்ம் ஆப் .NET ஃப்ரேம்வொர்க் அப்படின்ட்டு காட்டுது. அதில் வந்து ப்ராஜெக்ட் நேமில் வந்துட்டு நான் ஒரு நேமை கொடுத்துக்கோங்க. எப்படி கொடுப்போம் அப்படின்டா நான் வந்துட்டு ஒரு நேமை கொடுக்கேன். என்ன C# டியூட்டோரியல்
டுட்டோரியல் அப்படி கொடுத்து போட்டு க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணினா எனக்கு வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அந்த க்ரியேட்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு வருது. இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஃபார்ம் இதாவது இதில் வந்துட்டு நான் ஒரு இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா நம்ம செய்கிற ப்ராஜெக்டுடைய சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதுதான் இதில் வந்துட்டு இது வந்துட்டு C# program.cs அப்படின்ற ஒரு ஃபார்ம். இந்த ஃபார்மில் நம்ம வந்து செய்கிற மெயின் ப்ரோக்ராம் ஃபைல் இந்த C# ப்ரோக்ராம் ஃபார்ம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இதே மாதிரி நிறைய 2 ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், ஃபோர்த் ஃபார்ம்னு நிறைய ஃபார்மை வந்துட்டு நம்ம எடுக்கலாம். அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு சொல்யூஷன். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா நம்முடைய செய்கிற இந்த இதில் லேபிள் கொடுத்தோம்னா லேபிளில் வந்துட்டு இப்போ நம்ம யூசர் நேம் கொடுக்கோம்னா லேபிள் அப்படி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அழகாக கிளியராக விளங்கும். இப்போ வந்து ஏன் லேபிள்ண்டா என்ன அப்படின்னு விளங்க மாட்டுச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணுறது முதல் பார்ப்போம். ஒரு இன்டர்ஃபேஸ்ண்டா இப்போ ஒரு சாஃப்ட்வேரை வந்துட்டு முன்னுக்கு ஓப்பன் பண்ண ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதுதான் வந்துட்டு ஒரு முகப்புன்னு சொல்கிறேன். அந்த இதை தான் வந்து இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறேன். அந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு லொகின் பேஜ் வந்து இன்டர்ஃபேஸை லொகின் பேஜ் வருதுண்டா அந்த இன்டர்ஃபேஸை லொகின் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு டூல் பாக்ஸில் போய் லேபிள் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கண்டா லேபிள் அப்படி சர்ச் பண்ணிங்கண்டா இந்த லேபிள் வரும். இதை தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா அந்த லேபிள் நோட்டு வரும். இந்த லேபிள் வந்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு. இப்போ லொகின் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை? இப்போ ஒரு லொகின் ஃபார்ம் எப்படி இருக்க வேண்டுமே அப்படின்டா அதுக்கு நம்ம நெட்டில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு லொகின் ஃபார்ம் எப்படி இருக்க வேண்டும், லொகின் ஃபார்ம் அடிப்போம். லொகின் ஃபார்ம் டிசைன் அப்படின்னு அடிப்போம். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு லொகின் ஃபார்மை வியூ பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எப்படி லொகின் ஃபார்ம் இருக்கும்? லொகின் யுவர் அக்கௌண்ட். இந்த லொகின் ஃபார்ம் வந்துட்டு நிறைய டிசைன்களில் நம்ம பார்க்குறோம். இதில் நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு டிசைன் நம்ம எடுக்கலாம். இதில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லொகின் ஃபார்ம் எடுக்கேன். இதை கிளிக் பண்ணி நான் லொகின் ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்டா ஒரு லொகின் ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னா இந்த லொகின் ஃபார்ம் எப்படி இருக்கு? இந்த லொகின் ஃபார்முக்கு எப்படி இருக்கும் வேண்டாம். லொகின் ஃபார்ம் அப்படி எடுத்தோம்டா இந்த லொகின் ஃபார்முக்கு யூசர் நேம்ன்ற ஒரு நேம் வர இருக்கணும். அதுபோல் இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கணும். இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து டைப் யூசர் நேம் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். பாஸ்வேர்டு அடிக்கக்கூடிய அந்த யூசர் நேமுக்கும் அந்த பாஸ்வேர்டுக்கும் லேபிள் என்ற ஒரு டூல்ஸ்க்கு லேபிள் என்ற டூல் யூஸ் பண்ணுறோம். இந்த டைப் யூசர் நேம்ன்றதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். டைப் பாஸ்வேர்டு டெக்ஸ்ட் பாக்ஸ், இதுவும் லேபிள் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இது ஃபர்கெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி போகக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்றா அதுக்கு வந்து லிங்க் அப்படின்ற ஒரு லிங்க் யூஸ் பண்ணி லிங்க் என்ற ஒரு டூல் பாக்ஸில் லிங்க் என்று அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லொகின் என்று சொல்கிறது பட்டன் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் இதை வந்து ஐக்கோன் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணலாம். அதுமாதிரி இதெல்லாம் லேபிள், லிங்க் அது மூலமாக எப்படி செய்ய முடியுமோ அப்படி நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்மளோட டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் ஃபார்முக்கு வருவோம். ஃபார்ம் டிசைன் வந்து லேபிள் வந்துட்டு நம்ம யூசர் நேமை கொடுக்கலாம். என்ன லேபிளில் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணக்குள்ளே அந்த லேபிள் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுறதால என்ன வருது? லேபிள். அந்த லேபிள்ன்ற பேர் லேபிள் 2 வருது. அடுத்து வந்துட்டு இதில் வந்து இது என்ன கலரில் மாற்றணும். இந்த லேபிள்ன்ற அந்த இது வந்துட்டு பிளாக் கலரில் கலர் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக்கில் இருக்கும். இதை வந்து நம்ம எனி கலரில் மாற்றலாம். இப்போ வந்துட்டு நான் வெப்பில் போய் என்ன செய்யணும், ரெட் கலரில் மாற்றுறேன். அங்கே லேபிள் வந்து ரெட்டில் மாறுது. இது வந்துட்டு லேபிள் அப்படின்ற பேரில் இருக்கி இதை நான் வந்துட்டு டெக்ஸ்டில் போய் மாற்றுறேன். என்னென்று யூசர் நேம் அப்படின்னு மாற்றுறேன். யூசர் நேம் அப்படின்னு மாற்றுறேன். யூசர் நேமாக மாறிட்டு
இப்போ இந்த யூசர் நேம் இதுக்குள்ளே நம்ம டிசைனில் பார்த்தோம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வருது. அப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் டூல்ஸில் போய் டூல் பாக்ஸில் போய் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு அடிக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ் வருது, இப்படி வருது. அதுக்கு பிறகு இதே லேபிள் மாதிரி இன்னொரு லேபிள் எடுக்கிறோம். லேபிள் நம்ம காப்பி பண்ணி ஈஸியாக போடலாம். ஆனால் நான் ஏன் என்ற ஒரு பேசிக் டு பேசிக்கை திருப்பி எடுத்து காட்டுறேன், திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி பழக வேண்டும். அதனால தான் நான் திருப்பி எடுத்துகிட்டு வரேன். இது வந்துட்டு லேபிள். இதுங்க ப்ராப்பர்ட்டிஸில் போய் வந்துட்டு கலரில் ஃபோ கலரை மாற்றலாம். ஃபோ கலர் வந்துட்டு என்ன கலர், அதே ரெட் கொடுக்குறேன். அது வந்துட்டு இது வந்துட்டு என்ன டெக்ஸ்ட் பண்ணக்குள்ளே அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு லேபிள் 1 இருக்கு. இதுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு பாஸ்வேர்டுன்னு யூஸ் பண்ணுறேன். பாஸ்வேர்டு அப்படி யூஸ் பண்ணுறேன். இதை வந்துட்டு பாஸ்வேர்டாக காட்டும். இதே டெக்ஸ்ட் பாக்ஸை வந்துட்டு நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு இது வருகிறது, இதை நான் இப்படி போடுறேன். இது ஒரு லோகின் பேஜுக்குரிய யூசர் நேம், பாஸ்வேர்ட். அடுத்தது லோகின் பேஜில் என்னென்ன இருக்க வேண்டும். இந்த அடுத்தது வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன பட்டன், யூசர் நேம், பாஸ்வேர்ட். அடுத்தது அந்த கூகுள் அந்த இதில் வந்து நம்ம பார்த்தோம் என்ன இருக்கணும், யூசர் நேம், பாஸ்வேர்ட், உங்கள் லோகின் பட்டன், மேலுக்கு லோகின் பேர். இது லேபிளில் யூஸ் பண்ணி அவங்க செஞ்சிருக்கலாம். அடுத்தது இந்த லோகின் பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுற அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு டூல் பாக்ஸில் போய் பட்டன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பட்டன் வரும். இதை வந்துட்டு ஷேப்பில் டிசைனில் பட்டன் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். அப்படி ஷேப்பில் இருக்கணும் வேணும்டா க்ரியேட் பண்ணணும்டா. அதுக்கு வந்துட்டு சில எக்ஸ்டென்ஷன் விஷுவல் ஸ்டுடியோவில் இருக்குது. டூல்ஸ் எக்ஸ்டென்ஷனில் நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. டூல்ஸில் போய் நெகட் பேக்கெட் ரேசரில் வந்துட்டு நமக்கு நிறைய மேனேஜ் நெகட் பேக்கெட் ரேசரில் வந்துட்டு நிறைய எக்ஸ்டென்ஷன் நமக்கு வந்துட்டு இருக்குது. இதை நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நான் இது எப்படி என்னென்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு சொல்வேன். அடுத்து வந்துட்டு இதை டிசைன் பண்ணுறது பார்க்கலாம். இங்கே பட்டன் வந்துட்டு லோகின் பட்டன் நம்ம கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனோம் என்றால் பட்டன் 1. இது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு என்ன இருக்கு, இது பட்டன் 1 இதை நான் லோகின் பட்டன் அப்படின்னு போடுறேன். அப்போ லோகின் அண்டு நான் டைப் பண்ணுறேன், லோகின் அப்படின்னு வருது. இது சைஸை நான் வந்து இப்படி பெருசாகிறேன், லோகின் பட்டன். இப்போ இவ்வளவும் இந்த டெக்ஸ்ட் புக்ஸை சைஸை பெருசாக வேணும்டா ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நான் இந்த ஃபொண்டோட வந்துட்டு போல்ட் பண்ணி ஓகே கொடுக்கன். ஃபொண்டு வந்துட்டு சைஸை பெருசாகும் போது அதோட பாக்ஸோட சைஸ் வந்து பெருசாகும். 16 கொடுக்கன், 14 கொடுத்து ஓகே கொடுத்தேன். பாக்ஸ் சைஸ் பெருசாகுது, இப்படி போடலாம். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அந்த ஃபோண்ட் சைஸுக்கு போய் ஃபோண்டை மாற்றலாம். அடுத்தது போல்ட் பண்ணலாம். அதை அந்த இட்டாலிக்கில் மாற்றலாம். அப்போ அந்த சைஸை வந்துட்டு 14 கொடுத்து ஓகே கொடுக்கன். அது இன்னும் பெருசாகுது, இப்படியாகும். இப்போ இந்த லோகின் வந்துட்டு கிளிக் பண்ணேன். இப்போ இந்த லோகின் வந்துட்டு கலராக இருக்க வேண்டும்டா நான் லோகினை கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் போய் கலர் லோகின் பட்டனோட ஒயிட் கலரில் இருக்கி லோகின் பட்டன் பேக் கலர். நாம் வந்துட்டு வெப்பை போய் நிறைய கஸ்டம் கலரில் நிறைய கலரை சூஸ் பண்ணலாம். நான் இந்த கலரில் சூஸ் பண்ணுறேன். இப்படியே ஒரு வேண்டும். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். இதுக்கு மேலுக்கு லேபிள் யூஸ் பண்ணி தான் அடுத்த லோகின் அப்படின்ற பேர் எழுதுகிறாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் வந்துட்டு கொடுபடும். பேக்ரவுண்ட் வந்துட்டு இதை ஃபுல் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் ஒரு பேக்ரவுண்ட். இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் கலருக்கு நெட்லேருந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ண போகிறேன். ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று போடலாம், பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி என்றால்
எப்படின்னா இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸில் போய் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ட்டு இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கலர் அதை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன கலராக ப்ளூ லைட் ப்ளூவில் சேஞ்ச் பண்ணலாம், லைட் ப்ளூவாக மாறும். அதுக்கு ஒரு ஒழுங்கான மேட்சான கலரை நம்ம போடலாம். இப்போ பர்பிள் போடலாம், அதே மாதிரி போடலாம். இப்படி நம்ம வந்து ஒரு லாகின் பேஜை க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு என்ன செய்யலாம்டா இந்த பிக்சர்ஸ் வந்துட்டு போட்டு செய்யலாம். அது நிறைய டிசைன் பண்ணலாம். அந்த டிசைன் பண்ணுற ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரி, ஓகே. இதை விட இது அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் நம்ம அடுத்த செஷனில் வந்துட்டு நம்ம ஒரு 10-11 செஷனில் வந்துட்டு எப்படின்னா ஒரு அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் வந்து எப்படி பில்ட் பண்ணுற அப்படியும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அந்நேரம் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணுறோம், இன்னும் எவ்வளோ அழகான முறைக்கு டிசைன் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஒரு பேசிக்காக எப்படி ஒரு இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணுற அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதோட நம்ம இந்த செஷனை முடிச்சு கொள்ளலாம். தேங்க்யூ.